இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில முதல் பகுதியான அறிவோம் ஜோதிடம் பகுதியில தமிழ் ஜோதிடம் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இது பற்றி பேசுவதற்காக நம்ம அரங்கத்திற்கு வருகை தந்திருக்கிறார் தமிழ்நாட்டின் பிரபலமான ஜோதிட வல்லுநரான பட்டுக்கோட்டை ஆனந்தன் அவர்கள். முதலில் அவரை வரவேற்கலாம். வணக்கம் சார். வணக்கம். மக்கள் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய சந்தேகத்தை தெளிவுபடுத்துறதுக்கான கேள்வினே சொல்லலாம் சார். அஷ்டமி நவமி நாட்கள்ல நல்ல காரியங்களை செய்ய மக்கள் தவிர்க்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம் சார்? பொதுவாகவேமா இந்த அஷ்டமி நவமி அப்படிங்கிறது ஒரு தெய்வீக திருநாள். பொதுவாக என்னென்னா அஷ்டமி அப்படின்னா 8, நவமி நவன்னா 9. பொதுவாக அதுலேருந்து இந்த திதிகளே அந்த 1 2 3 4 5 தான், வேற ஒன்றும் இல்லை, அந்த வரிசைப்படுத்துறது தான். அதனால தான் பிரதமை அப்படின்னா 1, ஆனால் பிரதமர் அப்படின்னா அவர் தான் முதல்வர், பிரதமை. அதுக்கப்புறம் பார்த்தா துவினா 2, திருதியை திரின்னா 3, சதுர்த்தி சதுர்னா 4, பஞ்சமம்னா 5, சஷ்டி சஸ்னா 6, சப்தமம்னா 7. அதே போல் அஷ்டமி நவமி அதான் இப்போ சொன்னது. இப்படி வரிசைப்படுத்துறது தான், வேறு ஒன்றுமே இல்லை. இது தமிழ் அமைப்பு கொஞ்சம் அழிஞ்சிருச்சு. இதே தமிழில் இருந்தால் இதோட தன்மைக்கு அழகாக அதிலேயே விடை இருந்துடும். இப்போ உதாரணம் பிரதமைக்கு பார்த்தோம்னா முதல்ல அந்த பிரதமையை என்னென்னா ஒருமை, அதுக்கு அப்பாற்பட்டு இருமை, மும்மை, நான்மை, ஐமை, அருமை, எளிமை, எண்மை, தொன்மை. அஷ்டமிக்கு பேர் எண்மைன்னு பேர். எண்மைனா என்ன அர்த்தம் அப்படின்னு தெரியுங்களா? எளிமை அப்படின்னு அர்த்தம். எளிமை ஒரு சுலபம் அப்படின்னு அர்த்தம். அந்த நாட்களை ரொம்ப சுலபமாக பக்தி மார்க்கத்துக்கான முன்னோர்கள் ஒதுக்கிக்கிட்டாங்க. அன்னைக்கு நல்ல யோகா, தியானம், பக்தியில் தன்னை லைத்து அன்னைக்கு உங்களுக்கு அஷ்டலட்சுமிகளை வழிபாடு செய்யலாம், பைரவர் வழிபாடு செய்யலாம். பக்திக்கான ஒரு அற்புதமான ஒரு தெய்வீக நாளாக இந்த அஷ்டமியை ஒதுக்கிக்கிட்டாங்க. சரி, ரைட்டு. நவமி அப்படின்னாமா அது பேர் என்னென்னா தொன்மைன்னு பேர். அப்படின்னா தொண்டு செய்தல்னு அர்த்தம். தொன்மை அன்னைக்கு என்னென்னா அந்த நவமி அன்னைக்கு, அதாவது என்னென்னா பிரார்த்தனை அஷ்டமியில் செஞ்சுட்டு நவமியில் தானம் செய்கிறது, தர்மம் செய்கிறது. அன்னைக்கு உணவு தானம், அவங்கவுங்களுக்கு தேவையான ஒரு சில தானங்களை வணங்கக்கூடிய ஒரு நல்ல நாள். அதனால தான் இன்றைக்கி நம்ம கோயிலில் போய் சாமியை கும்பிட்டுட்டு ஏன் நம்ம தர்மம் செய்கிறதுக்காக வெளில வர்றோம் அப்படின்னம்னா இந்த அஷ்டமி நவமியை மையமாக வச்சு தான். சில நாளைக்கு அதிகாலை 4 மணிக்கு மேலே அஷ்டமி வரும், சில நாளைக்கு சாயங்காலம் அஷ்டமி வரும். அஷ்டமி நவமி எப்படி வேணாலும் வரும். அன்றைய காலகட்டங்கள் அஷ்டமி வரும்போது பக்தியை கும்பிட்டுட்டு வெளில தர்மம் செய்கிறது தான். உண்மையாகவே அந்த தர்மம் இன்று வரை அந்த நிலை துவங்கியது காரணமே இந்த அஷ்டமி நவமி தான். இப்போ அதனால தான் நீங்கள் சாதக சாஸ்திரத்தில் அஷ்டமஸ்தானம் அப்படிங்கிறது 8ஆம் இடம். அதுக்கு அடுத்த ஸ்தானம் என்ன தெரியுமா? 9ஆம் இடம் தர்மஸ்தானம். அந்த சந்திராஷ்டமம் 8ல் சந்திரன் இருக்கும்போது அன்றைக்கி எந்த காரியத்தையும் செய்யாதீங்க, அன்றைக்கி அமைதியாக இருங்க. நம்ம சென்ற இதிலெல்லாம் பார்த்தோம் பதிவில் கூட. 9ஆம் இடத்தை ஏன் தர்மம்னு வச்சாங்க? அந்த 9ஆம் இடங்கிறது 9வது திதி ஆகிய அந்த தொண்டுக்குரிய தொன்மை திதி தான். இந்த நாட்களை தேர்ந்தெடுத்து மட்டும் ஒருத்தர் கரெக்டாக செஞ்சாங்கன்னு சொன்னோம்னா அவங்க வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய ஒரு வினை பலனும் அதில் நிவர்த்தி ஆகும். அது நம்மளால் தர்மம் செய்ய முடியாட்டியும் பரவாயில்ல, ஒரு 10 ரூபா பொரிய வாங்கினாலும் அந்த கோயிலில் உள்ள குளத்தில், ஒரு சாதாரண கோயில் குளமோ இல்லை கடல் குளமோ எங்கேயோ ஒரு இடத்துல உள்ள மீன்களுக்குனாலும் அதை செய்யலாம். அதனால் மிகப்பெரிய ஒரு வினைப்பலன் நீங்கும். இதை தமிழ் முனிவராகிய அகத்தியர்லாம் பல இடத்துலையும் பதிவு பண்ணியிருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு தன்மையில் சரி, அந்த நாளை அவ்வளோ ஒரு மனநிறைவோடும் ஒரு பக்திக்காகவும் ஒதுக்கப்பட்ட ஒரு நாள் தான். சரி, ஓகேங்க, ஏன் அந்த நாளை மட்டும் ஒதுக்கணும்? இதுக்கு பின்னாடி ஏதாச்சும் அறிவியல் காரணம் இருக்கான்னா கண்டிப்பாக உண்டு தான். அதாவது என்ன அப்படின்னா, அறிவியல் ரீதியாக சொல்லப்போனால் பூமி இப்போ தன்னைத்தானே சுற்றி கொண்டுச்சுன்னு வைங்களேன், அது ஒரு நாள். அப்படியே பூமி தன்னைத்தானே சுற்றிக்கிட்டு அப்படியே சூரியனை சுற்றி வந்துச்சுன்னு வைங்க, அது ஒரு வருடம். அப்படியே நிலவு தன்னைத்தானே சுற்றி கொண்டு அப்படியே பூமியை சுற்றி வந்துச்சுன்னா ஒரு மாதம். மாதத்துக்கு ஒரு 30 நாள்னு வைங்க. அதில் மொத்த திதிகள் உங்களுக்கு 15 திதி தான், ஒன்றும் இல்லை. அமாவாசை டு பௌர்ணமி அப்படியே ஒவ்வொரு திதியாக போகும். அதுதான் இப்போ நம்ம சொன்னது ஒருமை, இருமை, மும்மை, இந்த திதிகளில் வர்றது. இதை உதாரணம் அந்த 15 திதிங்கும் போதுமா, அப்போ உங்கள் 15ல் 2ஆக பிரித்தோம்னா அதில் சென்று என்ன எது அப்படின்னம்னா, இங்கிட்டு 7 இங்கிட்டு 7 போச்சுன்னா சென்றில் இருக்கிறது 8. அதான் அந்த அஷ்டமி. இப்போ இது என்ன ஆகும் அப்படின்னாமா, இந்த சூரிய சக்தியும் சந்திர சக்தியும் அந்த 2 பக்கமும் அந்த பூமிக்கு சென்றில் இருக்கிற 2ஐயும் தன் ஈர்ப்பால், ஏன்னா சென்றில் வரக்கூடிய நாள், இது ஒரு பக்கம் இழுக்கும், இது ஒரு பக்கம் இழுக்கும். இப்போ அங்கிட்டு ஒரு 7 பேர் இங்கிட்டு ஒரு 7 பேர் கயிறு இழுக்கும் போட்டு நடக்குன்னு வைங்க,
அங்கிட்டு இழுக்கிறா அங்கிட்டு இருக்க ஃபோர்ஸ் பண்ணும்போது என்ன ஆகும், கயிறோட நிலைமை சில கயிறு சாதாரண கயிறு வந்து அருந்தே போயிடும். அப்போ ஃபுல் தாக்கம் ஏற்படும் போது என்ன ஆகும் அப்படின்னோம்னா, அப்போ அந்த பூமி மேலே உள்ள சீவராசிகள் மீது இந்த தாக்கங்கள் இருக்கும். அப்போ ஒரு மனநிலையில் எடுக்கக்கூடிய முடிவில் ஒரு பதற்றம் ஏற்படும். அந்த பதற்ற நாள் அப்படிங்கிற ஒரு தருணத்தில் இருக்கும்போது அதை மென்மையாகவும் எளிமையாகவும் அந்த நாளை கடத்துவதற்காக தான் இந்த எண்மைக்குரிய நாளை சுலபமாக நம்ம வந்து அதை பயன்படுத்தணும் பக்திக்குன்னு முன்னோர்கள் உருவாக்கினாங்க. அன்று பைரவர் வழிபாடு, லட்சுமி தேவி வழிபாடு, இந்த பக்தியிலேயே நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா அஷ்டமி நவமியில் தெய்வீக நாளுங்கிறதுக்கு நீங்கள் வந்து பரமாத்மாவாகிய அவர் கிருஷ்ணர் அந்த அஷ்டமியில் பிறந்தார், ராமர் நவமியில் பிறந்தார். ஏன்னா அதில் வந்து எல்லாம் ஒன்றுமே இல்லை. அஷ்டமி நவமிங்கிறது தெய்வ நாள் தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. அது தனிப்பட்ட அமைப்புக்கு பக்திக்கு செலுத்தும் போது மிகப்பெரிய ஒரு யோகத்தையும் மிகப்பெரிய நல்ல ஒரு வளர்ச்சியையும் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். சார், ஒரு விரிவான விளக்கத்தின் மூலமாக நேயர்களுக்கு ரொம்ப அழகா புரிய வச்சிருக்கீங்கன்னு சொல்லலாம் சார். தொடர்ந்து நாம தமிழ் ஜோதிடம் பத்தி அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளை தொடர்ந்து பேசலாம். நன்றி சார். நன்றி.